நான் ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது கேக்குதுல நான் கிளியரா? கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது. சோகத்தின் உச்சகட்ட நிலையில உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்றதுனே தெரியல. சோகப்படுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல, பழக்கப்பட்டது தானே. பழகப்பட்டதா? ஆஹ் ஆ யாருக்கு? ஆமா. ஆர்ஆர் கூட நீங்க கடைசியா எப்ப ஜெயிச்சீங்க? ஆர்ஆர் கூட 2020ல 7 மேட்ச்ல ஒன்னே ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப சொல்லு, பழக்கப்பட்டது தானே. பேசுங்க பேசுங்க. நான் பேசிட்டுதான் இருக்கேன், பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இதே அவனும் வந்துட்டோம். எல்லாரும் ஒன்னா வந்து உட்காந்து பேசுவோம். வெயிட் பண்றேன். எனக்கு ஒருத்தரை வந்தே ஆகணும், ஒருத்தருக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டான். அவன் எது வரட்டும். எதுக்குடா வந்துட்டு ஒவ்வொரு ஓவருக்கும் போன் அடிப்பீங்க? எனக்கு புரியலையே. எனக்கு ஒவ்வொரு விக்கெட் எதுக்கு போன் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க கொஞ்சம் ஜாலி ஆயிட்டா அப்படிதான் இருப்போம். ஜாலி ஆயிட்டீங்களா? அலரே ஆளா, அலரே ஆளா. மூடுறா டே. பாரு, கண்ணுல தண்ணி மட்டும் தான் வரல. மத்தபடி என்னடா மன உடைச்சலோட உக்காந்துட்டு இருக்க. டிஷ்யூவா? கர்ச்சீஃப் எதுக்கு? கட்டிக்கங்க, கண்ணு துடைக்க. அதுல மைக்க அட்மிட் பண்றா. இருடா நான் பவுடர் எடுத்துட்டு வரேன்டா, ஒரு நிமிஷம்டா. பவுடர் ரெடியா வச்சு பட்டைய போட்டாங்க எனக்கு. என்ன நடக்க கூடாது நடந்து போச்சு. இந்த சட்டரை சாத்திட்டு ஓடுவான் தெரியுமா வடிவேலு? அதான் கூட்டிட்டு இவனுக்கு என்னடா எங்க விட்டானுங்களோ அங்கேயே ஆரம்பிச்சிருக்கானுங்க. இது வந்துட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. இன்னைக்கு மட்டும் 3 கேட்ச் டிராப்டா. 2 கேட்ச்ரா. 3 2 கேட்ச் டிராப். கேட்ச்ரா. கார்த்திக் சர்மா அது எடுக்க முடியாதுடா. பத்து லோ பயங்கர லோட பிச் ஆயிடுச்சுடா முன்னாடியே. அது எடுக்கவே முடியாதுடா. ஆனா ஃபர்ஸ்ட் கேட்ச் கார்த்திக் சர்மா எடுத்திருந்தா கொஞ்சம் நம்பிக்கையோட இருந்திருக்கலாம். ஒரு 16-17 வரைக்கும் போயிருக்கலாம். ஒன்னும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. மேட்ச் வந்துட்டு ஆனா என்ன தெரியுமா, லைக் 2 மேட்சா 200 பாத்துட்டு அதாவது 150 அடிச்சா டீசென்டான ஸ்கோருக்கு போயிடலாண்டாங்கிற மாதிரி ஒரு தள்ள பட்டோம் நம்ம ஆதில் இன்னைக்கு. எப்படியாவது டபுள் டிஜிட்ல முடிக்காம ட்ரிபிள் டிஜிட் கொண்டு ஆடிட்டீங்க. ஆனா அதுக்குள்ள அலறீங்களே, அப்படியே 49 அவுட் ஆயிரணும், 49க்குள்ள அவுட் ஆயிரணும். ஆயிடாதீங்கன்னு தான் சொன்னோம். ஆயிட்டீங்கன்னா அப்புறம் இவனுங்க அப்படியே வந்துட்டு குரூப்ல துடிக்கிறான். 49 முடிஞ்சிடணும் 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 எல்லா சாமியும் கும்பிட்டுருப்பான் போல இருக்கு. ஆக கூடாதுன்னு வேணா நான் வேண்டிக்கிட்டேன், சரியா? நீ இல்ல கண்ணா, அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஆகிடாதீங்க. விஷயம் என்னன்னா, நாங்க எவ்வளவு கேவலமா ஆடினோம். அப்ப அவங்க 49 அவுட்டுக்கு எவ்வளவு கேவலமா ஆடி இருப்பாங்க. அப்ப ஓஜி ஸ்குவாட்ரா, கெயிலு, ஏபி டிவிலியர்ஸ், கோலி எவ்வளவு பேர் இருந்தானுங்க. சாப்பாட்டுல இருக்க பூசணிக்காக மறைக்க முடியாதுடா அதில் இன்னைக்கு. சிஎஸ்கே கம்பேக் சூப்பர் கிங்ஸ் நோன் ஃபார் கம்பேக். எங்க விட்டானுங்களோ அங்கேயே ஆரம்பிச்ச மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒரு கரெக்ட் தான் வந்துட்டு நான் தப்பே சொல்லடா. ஸ்குவாட் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபியர்லெஸ்ஸா செட் பண்ணானுங்க. பிளேயர்ஸுமே எல்லாருமே வந்துட்டு எடுத்த உடனே அக்ரஷன் மோட தான் ஆரம்பிச்சானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டார்டிங் வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாடும் சஞ்சு சாம்சனும் ஆடினாங்கல்ல. எதுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்துட்டு எதுக்கு ஓப்பனிங்கே ஆடணும்? ஒருத்தன் வந்துட்டு முன்னாடி ஆடிட்டு இப்ப ருத்ராஜ் ஆயுஷ் மாத்திரேவும் இவனு வேணா ஆடி இருக்கலாம். சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் இது ஆயுஷ் மாத்திரவும் ஃபர்ஸ்ட் ஆட வச்சுட்டு தாராளமா வந்துட்டு ருத்ராஜ் செகண்ட் டவுன் ஆரம்பிக்கலாமே. ஓப்பன் சஞ்சுவும் ஆயுஷ் மித்ராவும் நல்லா தானே பண்ணுவானுங்க. ஒரு 6 ஓவருக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் ருத்ராஜ் வந்தானா ஆட்டோமேட்டிக்கா அவன் கிளச் இன்னிங் தான் ஆட போறான் எப்படினாலுமே. ஸோ அவன் அங்கிருந்து டேக் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானே. எனக்கு என்ன அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, ஓப்பனிங் வந்து ஸ்டார்டிங்ல செட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்ல வந்துட்டு விக்கெட் விட்டது ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்து வரவங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் ப்ரூவ் பண்றேங்கிற மாதிரியே ஆடின மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 ஓவருக்கு வந்துட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கூட மேட்சை கொண்டு போயிருக்கலாம். சப்ரஸ்கார் ஆடினது நல்ல ஒரு இன்னிங் தான். ஆயுஷ் மாத்திரை என்ன பண்ணிருக்கும் அது ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு சாம்சனுக்கு வந்துட்டு ஃபுல்லாமே பேடுக்கே போட்டு செட் பண்ணானுங்க. அவன் அதுக்கு கெஸ் பண்ணிட்டே நின்ன மாதிரி இருந்துச்சு. ஆயுஷ் மாத்திரையும் வந்தவனே குத்தி போட்டு எடுத்துட்டானுங்க. அவன் வேற சாமிலாம் வேணாண்டா, அவனை பாக்குறது கஷ்டமா இருந்துச்சுடா. ஆமா, அந்த ரிவ்யூ அந்த பெண்டிங்ல இருக்கும்ல, டிசிஷன் பெண்டிங்ல இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்ட்டே இருந்தான். என்ன பண்றது, நம்ம கிட்ட அம்பானி இல்லையே. உங்களை பத்தி பேசினா பேசுங்க. கடைசியா 15 மொத்தமா எத்தனை மேட்ச் தெரியுமா? 11 மேட்ச் விளையாண்டுருக்கீங்க, ஓகேவா? அதுல வந்து 8 மேட்ச் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. சொன்னல டாமினேட் பண்ணிருக்காங்க ஆர்ஆர்.
இந்த டைமும் வந்து ஆனா பயங்கர ஸ்பெல்லுடா. ஆர்ச்சரும் பர்கர் வந்து ஒரு பர்கர் மொட்டு ஸ்பெல்லு. பயங்கரமா போட்டான். 140 அது குறையில 2 பேரும். செம பால்ரா சாம்சனோடது. சாம்சன் விக்கெட் எடுத்த பால் செம்ம பால், ஒண்ணுமே பண்ண முடியாது. சாம்சன் வந்து நல்ல பால் அவுட் ஆனா. இந்த கெய்க்வாட் அவுட் ஆனது பாத்தியா? தேவையே இல்லாத ஒரு ஷாட். இதுக்கு வந்துட்டு 3 ஸ்டெம்ப் அவன் திறந்து ஆடினா அதான் அவன் ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி பாலுமே நவுந்து தான் ஆடிட்டு இருந்தான். நான் அதான் நினைச்சேன் ஒரு அதுதான் யார்கர் பின் பண்ணா மாட்டிக்குவான் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆனா இவன் கவர்ஸ்ல தூக்கி அடிச்சு என்னடா பண்ண போறான்? பொறுமையா ஆடி விக்கெட்டை ஹோல்ட் பண்ணி விடு. எனக்கு இன்னைக்கு அடுத்த மேட்ச் எனக்கு இன்னைக்கு பிடிச்சதுல யாரோட இன்னிங்ஸ் பயங்கரமா பிடிச்சது என் தலைவர் எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனியோட இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சேஃப் கார்டு ஆயிட்டாரு அவரு. கேஸ்வாலிட்டி போய் உட்காந்துட்டாரு. யாருடா? எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனியா? டே தலைவர் இதுக்கெல்லாம் வந்துட்டு நீ சிரிக்கணும்னு அவசியம் ஓ, 30 ரன்னுக்கு 3 விக்கெட் 4 விக்கெட்லாம் இருக்கும்போது எங்கால எத்தனையோ தடவை ஒரு டீசென்டான ஸ்கோர்ல வந்து விட்டுருக்காரு. மேபி அவர்லாம் இருந்திருந்தாருன்னா கன்ஃபார்ம் சும்மா உருட்டு ஒரு 16 ஓவருக்கு உருட்டி கடைசி 4 ஓவர்லாம் பறந்துருக்கும். என்ன பேக் இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு குட் நியூஸ் என்னன்னா, டெவால் பிராவிஸ் வந்துட்டு ரெக்கவரி ஆண்டா. ஏப்ரல் 5 ஆர்சிபி மேட்ச்ல வந்துட்டு அவைலபிளா இருப்பானாமா சொல்லிட்டானுங்க. அதெல்லாம் தோத்துறாதீங்க. வழக்கம் போல வெல்கம் பண்ணிடலாம். நம்ம ஆதில் எப்பயும் போல ஜாயின் பண்ணியிருக்காரு. பை டைம் சாம்பியன் வந்துட்டு இன்னைக்கு புன்னகையோட இருக்கான். அதே மாதிரி புதுசா வந்துட்டு சுனிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ். அந்த மாதிரி வந்துட்டு கிரிக்கெட் ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய ஸ்டாட்ஸ் எப்படி ஆதில் பேசுறானோ அதே மாதிரி சுனிலும் ஸ்டாட்ஸ் நிறைய எடுத்துட்டு வருவான். ஒரு பயங்கர ராங் ஸ்டாட்ஸ் நான் பேசுறது. இந்த வீடியோல இல்ல. ஓகே, இந்த சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் பயங்கரமான இடியும் மின்னலும் முழங்கனமான ஒரு மேட்ச். இடியும் மின்னலும் எல்லாம் முழங்கல. ஒரு சைடு முழங்கிச்சு இல்லடா, ஒரு சைடு முழங்கிருச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு டாஸ் வந்துட்டு இந்த ஐபிஎல்ல வந்துட்டு பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மச்சான் கரெக்ட். இன்னைக்கு கூட நம்ம லாஸ்ட் இயர்ல இருந்தே இது ஒரு 7.5 தான். லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா 10 டாஸ் தோத்துருப்போம், 4 தான் ஜெயிச்சிருப்போம். இந்த டைமும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே டாஸ் விட்டானுங்க. கரெக்டா மழை வேற அப்பதான் ஆஃப் பண்ணி நின்னுச்சு. கொஞ்சம் ரெட் சாயில் விக்கெட் தான், நல்ல பவுலர்ஸ் நல்லா அசிஸ்ட் பண்ற விக்கெட் தான். எனக்கு என்னன்னா இப்போ லைக் டாஸ் வந்துட்டு தோத்துட்டோம், சரி ஓகே ஃபைன். ஒரு 2 மெச்சூர்டான பிளேஸ் வந்துட்டு ஓப்பனிங் ஆடும் போது 2 பேருமே ஆடணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் தான் ஓப்பன் பண்ணுமா? சஞ்சு கூட வந்துட்டு ஆயுஷ் மெத்ரி ஆட வச்சு ருத்ராஜ் ஒன் டவுனே போயிருக்கலாமே. உங்களுக்கு எப்படி அது தோணுது? ஓகேவா இல்ல அவனுக்கு 2 பேருமே கரெக்டான பேர் தான் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் ருத்ராஜ் கெய்க்வாடையும் சாம்சனையுமே ஓப்பனிங் இறக்குவேன். நாம வந்து 2023ல கப்பு ஜெயிச்சதுக்கு காரணமும் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். ஸோ ஓப்பனிங் ஸ்ட்ராங் எவ்வளவு இந்தியன் கோர் செட் பண்றோமோ அவ்வளவு நம்மளுக்கு நல்லது. ஆனா வந்து இன்னைக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து தேவையில்லாத விக்கெட் தான் அது. அது அப்படி ஆடி இருக்கவே தேவையில்ல, கொஞ்சம் மெச்சூரிட்டியா காமிச்சிருக்கலாம். டீம்ல வந்துட்டு நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவனுக்கு 2 பேர் போட்ட ஸ்பெல், ஜொஃப்ரா ஆர்ச்சரும் பர்கரும் போட்ட ஸ்பெல் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஸ்பெல். ஏன்னா சஞ்சுக்கு வந்துட்டு செட் பண்ணானுங்க ஸ்டெம்ப் லைன்லேயே போட்டு 140 145லேயே போடும்போது அந்த எஜ்ஜில் கேட்ச் 4 போனதே கூட கேட்ச் தான். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நிற்க வச்சிருந்தானா, க்ளோஸ் டு விக்கெட் கீப்பர் நிற்க வச்சிருந்தானா அது விக்கெட்டாக தான் இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு வந்துட்டு பாலே பார்க்காம ஆடின மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு. அது ஒரு நல்ல பால், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டார்டிங்ல ஒரு மிஸ்டேக் தான். ருத்ராஜ் வந்து 1 டவுன் தான் வந்திருக்கணும். நம்ம பேட்டிங் ஆர்டர் இப்போதான் நம்ம செட் பண்ணி தோனி இல்லாம ஒரு புது காம்பினேஷன் ட்ரை பண்றோம். ஸோ அவன் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே வந்திருக்கணும். பார்க்கவே நல்லா ஒரு 7 பேட்ஸ்மேன் வந்துட்டு அவன் ருத்ராஜ் சொன்னதுமே வந்துட்டு நாங்கள் ஒரு 6 பேட்ஸ்மேனோட போறோம் அப்படிங்கும் போது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, எப்படினாலும் நான் என்ன நினைச்சேன்னா இவனுங்களே ஆடிடுவானுங்க, நமக்கு வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் உள்ள வரும்போது ராகுல் சகர் வந்துட்டு ஈஸியாக ஆட வச்சுக்கலாம், நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா நமக்கு பேட்ஸ்மேன்கே வந்துட்டு இம்பாக்ட் கொண்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. சர்ஃப்ராஸ் கான் உள்ள வந்து நான் ஆடுற நிலைமை ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க சொதப்பனானுங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? பேட்டிங்ல வந்து எல்லாருமே வந்து அக்ரஷன்ல ஆட போனானுங்க. அந்த T20 எவால்வ் ஆன ஃபார்மேட்ல வந்து அடிச்சு பறக்க விடணும் அப்படின்னு நினைச்சு தேவையில்லாம மாட்டிக்கிட்டாங்க. இந்த டூபே வந்து 6 அடிச்சிட்டான். ஜடேஜான்னு இல்ல, வேற எந்த ஸ்பின்னராலும் தூக்கி வெளியே போட்டா அவன் அவுட் ஆயிடுவான்னு தெரியும். வெளியவே பால வச்சான், ஸ்டெம்ப் லைன்ல போடாம தூக்கி டைரக்டா ஸ்ட்ரைட்ல கேட்ச் கொடுத்துட்டு பேட்டை தூக்கிட்டு வெளியே போயிட்டான் டக் அவுட்டுக்கு. வந்த வேகத்துக்கு சரி ஓகே இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட், ஒரு 10 பால் ஒரு 30-35 ரன் மாமா பொழக்க போறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். வந்தா அதான் ஒரு மினிமம் ஒரு 500 பாலாச்சும் ஜடேஜாவெல்லாம் நெட்ஸ்ல விளாண்டுருப்பான்.
அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். அடுத்த பால் தூக்கி ஆஃப்ல போடுவான்னு. சரி, ஒரு 2 இத்தனை வருஷமா அவன் அப்படி ஆடினதே கிடையாதுடா. பால்ல 6 அடிச்சதே கிடையாது. கொஞ்சம் உருட்டுவான். உருட்டிட்டே ஒரு 4-5 ஓவர் கழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஆக்சிலேட்டரே பண்ண ஆரம்பிப்பான். இப்போ நம்ம போன சீசன் ஏன் அவனை திட்டினோம், ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவனை ஏன் அடிக்கலன்னா, அப்போ வந்து நிஜமாலுமே நம்ம கிட்ட பின்னாடி ஆடுறதுக்கு பிளேயர்ஸ் இல்லை. இப்போதான் பின்னாடி ஆடுறதுக்கு பிளேயர்ஸ் இருக்கிறானுங்களே. ஒரு 2-3 ஓவர் தள்ளிட்டு கூட சுத்தி இருக்கலாம் தூபே எல்லாம். அவனுக்கு வந்து ஈகோ, ஜடேஜாவை அடிக்கணும், ஸ்பின்னர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அடிச்சு என்னடா பண்ண போற? நம்ம கிட்ட பாத்துக்கலாம். சிஎஸ்கே நோன் ஃபார் கம்பேக் சூப்பர் கிங்ஸ், வேற என்னன்னாலும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம காம்பினேஷன்ல சொதப்பிட்டோம். சரியா, அடுத்த மேட்ச் வந்து ஒரு மொரட்டு கம்பேக் கொடுத்து ப்ரூவ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு லெசனா எடுத்துட்டு இதுல நம்ம என்ன வந்து ஜேமி ஓவர்டன் ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். அப்புறம் வந்து அன்ஷுல் கம்போஸ் வந்து கொஞ்சம் வந்து மிடில்ல போடுறான் நல்லா. கலீல் அகமது சூப்பரா போட்டான். கலீல் அகமது ஹெல்ப் பண்றதுக்கு வந்து நியூ பால் பவுலர் வந்து ஹென்ரி வந்து அசிஸ்ட் பண்ணல, உண்மை அதுதான். அவனும் அசிஸ்ட் பண்ணிட்டானா நம்மளுக்கு வந்து நியூ பால் பவுலிங் செட் ஆயிடும், மிடிலும் கம்போஸ் வச்சு முடிச்சிடலாம். டெப்த் அது யோசிக்கல. இப்போதைக்கு நம்ம வந்து இது ஒரு 3 பிளேயர்ஸ் நல்லா ஆடினாங்க, அதை நம்ம வந்து இதா எடுத்துக்கலாம், ஒரு டேக் அவேவா எடுத்துட்டு அடுத்த மேட்ச்ல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணதெல்லாம் சரி பண்ணி ஆடலாம், அவ்வளவுதான். ஆனா ஜேமி ஓவர்டன் பேட்டிங்ல ஓகே, கண்டிப்பா பவுலிங்ல பயங்கரமா அடி வாங்குவான். ஆமாடா, அவன் 2 ஓவர் தள்ளலாம், 4 ஓவர் 2 ஓவர் தள்ளலாம். என்னன்னா வந்துட்டு இப்ப நமக்கு ஸ்டார்டிங்ல வந்துட்டு டெவால் பிரேவிஸ் இல்லாதான் ஒரு பெரிய மைனஸாவே இருக்குது. அந்த மிட் ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு பேட்டிங்ல வந்துட்டு ஓவர்டன் இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா மச்சான், அவன் அவுட் ஆகிற மாதிரி தான் ஆடினான். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம்னா பேட் அவன் மாட்டவே இல்லை. ஆர்ச்சர் ஓவரெல்லாம் பார்த்தோம்னா 5 டாட் பால் வாங்கினான். ஒரே பால் குத்தி தான் போடுறான். 140 போட்டாலும் தலைவன் ஆடல. சந்தீப் சர்மா ஒரு 130 125 ஆவரேஜில் போடவும் பிடிச்சி அடிச்சிட்டான். இது வந்துட்டு என்ன சொல்றது, சரி ஓகே, எவனுமே ஆடாததுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இன்னிங்ஸ் எடுத்துட்டு ஆடினாங்கிறனால அப்ரிஷியேட் பண்ணலாமே தவிர்த்து ஆஹா ஓஹோங்கிற பேட்டிங்கே நமக்கு இன்னைக்கு ஆடல. நீங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப போன வருஷத்தை நம்ம எங்க விட்டோமோ அங்கேயே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நமக்கு பதட்டமா இருக்கு. இல்ல ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு தோத்தது ஒரு நல்ல விஷயம் தான். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வகையில அவங்க இப்பதான் என்னென்ன கேப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஜெயிச்சிருந்து சாம்சன் ஒரு வேளை அடிச்சு, அவன் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கான், இன்னைக்கு விட்டுடலாம். அவன் அடிச்சிருந்தான்னா தெரிஞ்சிருக்காது என்ன கேப் இருக்குன்னு. ஓ பரவாயில்ல, செட் பண்ணிட்டும் டீம். காலையில தான் வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு அந்த சேட்டா சொல்லுவான்ல, பாலை பார்த்து சுத்துறோம் 6 அடிக்கிறோம் மேக்ஸிமம். இவனுங்க பவுலர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணதுன்னு பிச்சு தெரியும், இவங்களுக்கும் தெரியும். பால் நல்லா ஸ்விங் ஆச்சு ஆர்ச்சர் ஓவர்ல. விட்டுருக்கணும், அங்கேயே ஒரு 3 ஓவர்ஸ் பார்த்து ஆடி இருக்கணும். வந்தவன் அடிக்கிறோன்ட்டு அடிச்சானுங்க. அதுதான் மச்சான் இன்னைக்கு நம்ம பிரச்சனையா ஆயிடுச்சு. ஏன்னா இவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க போல இருக்கு. போறோம் எல்லா பாலுமே சுத்துறோம் அந்த ஒரு மைண்ட் செட்லயே வந்து ஆடுறதுனால ப்ராப்பரா வந்துட்டு ஒரு கிரிக்கெட் ஷாட்னு பார்த்தா இந்த மேட்ச்ல ஆடவே இல்லை. ருத்ராஜ் ஜெய்க்வாட் அடிச்ச அந்த கவர்ஸ்ல 4ஓட சேர்த்து கார்த்திக் சர்மா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அவனுக்கு ஸ்டார்ட் நல்லா கிடைச்சிச்சு. பட் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. எல்லாமே அன்எக்ஸ்பீரியன்ஸுங்கனால கொஞ்சம் வந்துட்டு பதட்டமா தான் ஆடுவானுங்க. மேபி செட் பண்ணுவானுங்க. இதுக்கப்புறம் டீம் நிறைய டிஸ்கஷன் நடக்கும், என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் இருக்குன்னு தெரியல. பார்த்துட்டு மேத்யூ ஷாட் வந்துட்டு எனக்கு இந்த மேட்ச் ஒண்ணுமே பண்ணலையோன்னு தோணுது. அவன் பாவம் மச்சான், இன்னைக்கு மேத்யூ ஷாட் மொதல் மேட்ச் சென்னையில வந்துட்டு சென்னைக்கு ஆடுறான். வந்தவொடனே 3 விக்கெட் டவுனு. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுக்கு ஷார்ட்டை செக் பண்ணிட்டே இருக்கான். அது அடிக்கலாமா வேணாமா, அடிச்சு அவுட் ஆயிருவோமா. ரெண்டு ஷாட் வந்துட்டு பளிர்னு வச்சான்டா ஆஃப்ல, அதையும் எடுத்துறானுங்க. கவர்ஸ்ல 2 ஷாட் வந்து நல்லா தான் பிடிச்சிட்டானுங்க. அவனுக்கு வந்து அப்புறம் தெரியல என்னடா பால் போகுமா இல்ல வந்து நம்ம பொறுமையா கொண்டு போலாமான்னு சொல்லி டவுட். அதாவது செக்கிங் ஷாட்ல ஆடி தலைவன் அவனும் மாட்டிக்கிட்டான். ஒண்ணுமே பண்ண முடியல. அவன்கிட்ட பேசும் இல்ல. சந்தீப் சர்மா போட்ட பால் என்னது சந்தீப் சர்மா போட்ட பால் பேசும் இல்ல. ஆமா சுத்தமா இல்ல. அவன் அதிகமா ஸ்லோ தான் யூஸ் பண்ணுவான். அதான் தெரிஞ்சுதான்டா போடுறான். எனிவேஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பேட் டே ஃபார் சிஎஸ்கே. எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். எதுவும் முட்டு கொடுக்கறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் ஒண்ணு சொல்லலாம், தோனி இருந்தாருன்னா. ஆமாடா, ரியல் மிஸ் தான் தோனி. கீப்பிங்ல இத்தனை நிமிஷம் நமக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அந்த ரேஞ்சு கீப்பிங்கும் பண்ண மாட்டேங்கிறான். கரெக்டா டிசிஷன் எடுக்கணும், அதுவும் கரெக்டா எடுக்கிறானான்னு தெரியல. இவன் பயங்கரமா பண்ணான், பயங்கரமா பண்ணா கீப்பிங்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் போது தோனி நம்ம நிறைய மேட்ச் பார்த்திருப்போம்டா. அந்த 34க்கு 4 40க்கு 4 இருக்கும் போது அப்படியே பொறுமையா கொண்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 130 140 விட்டுருவான்.
அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு நம்ம பிளேயர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் விழுந்தும் அவனுங்க வந்து சுத்தணும், நம்ம ஒரு 4-5 சிக்ஸ் டக்குன்னு ஸ்கோர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடின மாதிரி தோணுச்சு. ரொம்ப ரொம்ப புவர் பேட்டிங் ஃபார் சிஎஸ்கே இன்னைக்கு. இதை வந்துட்டு எதை சொல்லியுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவங்களோட மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு சீனியர் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் யங் பிளேயர்ஸை அங்கே ஃபீல்டில் நின்று ஆட வைக்கணும். ஒருத்தன் இந்த பக்கம் இருந்தானா இன்னொருத்தன் அன்எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பக்கம் இருந்தானா அவங்க ஃபீல்டில் பேசி ஆட வச்சா மட்டும்தான் நம்மளோட இந்த பேட்டிங் லைனப் வந்துட்டு கிளிக் ஆகும். நம்ம சும்மா சொல்லிக்கலாம் 250 நாள் அடிச்சிடலாம் எல்லாம் சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த டீம் வச்சு கொஞ்சம் நிறையா டிஸ்கஷன் போகும் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்தராக தான் பார்க்கணும். ஆர்ஆரோட பவுலிங் லைனப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு பார்க்க வந்துட்டு எல்லாமே சூப்பராக பண்ண மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனால் சந்தீப் சர்மாக்கெல்லாம் ஓவரே கொடுக்கலனா கூட வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவுலிங் தான் ஆர்ஆர் போட்டானுங்க இன்னைக்கு. ஸ்டார்டிங்லயே போட்டு நம்மள நல்லா சோக் பிளேயர் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல. அந்த ஆண்ட்ரே பர்கர் ஓவர்ல ஏதாச்சும் நடக்கும்னு பார்த்தேன். கரெக்டா அதே மாதிரி விக்கெட் எடுத்துட்டான். டெஸ்ட் லைன்ல வந்து அடிக்கிறான்டா. டெஸ்ட் பால்ல அடிக்கிறாதுல இன்னைக்கு வருது. நான் வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். பொதுவா T20லாம் இந்த மாதிரிலாம் ஆட மாட்டானே, இவன் இதெல்லாம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குட்லந்த்ல வந்து நிறைய பால் இன்னைக்கு போட்டான் பர்கர். அது இல்லாம வந்துட்டு ஸ்டார்டிங்ல 2 பேக் த்ரூ எடுத்ததுனால வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால. நல்ல பவுலிங். ஜொஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு ரொம்ப நாளா கழிச்சு ஃபார்முக்கு வந்துட்டான். அவன் T20ல நல்ல ஃபார்முக்கு வந்துட்டான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்லயே. அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் அவனுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது. சப்போஸ் ஆப்போசிட்ல வந்து சாம்சனோ இல்ல கெய்க்வாடோ யாராவது நின்று ஆடி இருந்தாங்கன்னா இன்னும் நல்ல ஸ்கோர் வந்திருக்கும். இந்த சைடு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இருந்தாலுமே ஆப்போசிட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் தட்டி ஆடி ஸ்கோர் கொண்டு வந்திருக்கலாம். ஸ்டார்டிங்கே 2 பேருமே அவுட் ஆனதுல முடிஞ்சு. கிரிட்டிசைஸ்லாம் வந்துட்டு சிஎஸ்கே இல்லாம பண்ணவும் முடியாதுடா. நமக்கே தெரியும் அவனுக்கு இந்த மாதிரி டீம் எல்லாம் வச்சுட்டு கப் அடிச்சிருக்கானுங்கன்னு. ஏன்னா வந்துட்டு நம்ம நான் ராய்டு லைக் நம்ம இங்கிலாந்து நம்ம தலைவர் அவர்லாம் ஆடவே வைக்க கூடாது, இவரெல்லாம் 36 வயசு ஆகுது எப்படி அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு டீமே வச்சு கப் அடிச்சவங்க. ஸோ கொஞ்சம் வந்துட்டு பேட் டேஸா தான் இருக்கு. போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் ஒரு வருஷமா பேட் டேஸ் தான் இருக்கு. பாப்போம் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துட்டு மறுபடியும் கம்பேக். லாஸ்டா விளையாண்ட 8ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கீங்க ராஜஸ்தான் கூட. அதுதான் பதிவு கம்ப்ளீட்டா அவங்கள டாமினேட் பண்ணிருக்காங்க. நானும் பார்த்தேன். எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்கடா இன்னைக்கு ராஜஸ்தான்ல பவுலிங் போட்ட எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு சொல்லணும்னா ராஜஸ்தான்ல டெபுவா வந்துட்டு இப்ப ஒரு பையன் ஓபன் பண்ணான்ல சர்மா. லாஸ்ட் 2 மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வந்துட்டு போடும் போது புதுசா ஒரு பவுலர் வரான் சின்ன பையன் அப்படிங்கும் போது செம்ம அடி அடிச்சிட்டானுங்க. ஆனா இன்னைக்கு அவன் போட்ட பவுலிங்கா இருக்கட்டும், வேரியன்ஸ் ஸ்லோ டெலிவரி நிறைய வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணான். நிறைய வந்துட்டு இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா அந்த சர்மா வந்துட்டு பிரிஜேஷ் சர்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் லீகும் ஆனது கிடையாது. எதுவுமே வந்துட்டு இந்த டிராஃபி ரஞ்சி டிராஃபி அந்த மாதிரி ஆனது கிடையாது. இதான் அவனோட ஃபர்ஸ்ட் T20 இது. பயங்கரமான அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் தான். பார்க்கலாம் ஃபர்தரா வர மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க இது வைபவ் சூரியவன்ஷி டாப்ல மேட்ச் முடிச்சிட்டான்டா. அவ்வளவுதான் மேட்ச் முடிச்சான் பாட்டுக்கு போயிட்டான். ஒரே ஆளு மச்சான் ஃபியர்லெஸ்ஸா ஆடுறான்டா. அவனை வந்து நம்ம கம்ப்ளைண்டே பண்ண முடியாதுடா. என்ன சும்மா சொல்லிக்கலாம் 14 வயசு 13 வயசுன்னு. ஆனா பார்த்தா நம்ம டீமோட பிரைம் பவுலரே போட்டு அந்த அடிக்கிறோம். எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணி அடிச்சோம். இதுதான் அடி பண்ணிட்டு கரெக்டா நீ ஃபீல்டு செட் பண்ணி போடுறேன்னு தெரிஞ்சும் சேலஞ்ச் பண்ணி அடிச்சான். நல்லா சூப்பரா விளாண்டான். கலில் அஹ்மத் ஒண்ணு சூப்பரா போட்டான்டா. அவன் தாண்டா போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்குமே நமக்கு அந்த பவுலிங்ல ஒரு கிரிப் ஒரு 2-3 ஓவராச்சும் ஸ்டார்டிங்ல நல்லா போறான்னா அது கலில் அஹ்மத் தான். நல்லா போட்டு கொடுத்துறான். சூரியவன்ஷி வந்துட்டு அவனும் வந்துட்டு லைக் மரியாதைலாம் இல்லடா, எவன் போட்டாலும் அடி. இன்னைக்கு நீ என்ன மாதிரி பிரைம் பவுலரா என்ன பவுலரா வேணா ஒரு ஸ்விங் பண்ணு, என்னதான் மேட் என்ட்ரியா இருந்தாலும் போட்டா இந்த அளவுக்குலாம் அடி கூடாது. செம்ம பேட்டிங். அவன் சான்ஸ் கொடுத்தான், அப்பவும் சான்ஸ் கொடுத்தான், நீங்க தான் விட்டீங்க. மொத்தமா இன்னைக்கு உங்க ஃபீல்டிங் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். அவன் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மச்சான். ருத்ராஜ் கெய்க்வாட வந்துட்டு நம்ம நேத்து வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவை கலாச்சி விட்டு போயிட்டேன். எனக்கு ருத்ராஜ் வந்து என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்னும் தெரியல. இன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. த்ரோ விடுற ரன் அடிச்சுட்டு த்ரோ விடுற பால்லாம் ஃபீல்டிங் மிஸ்டேக் இருந்துச்சு இதுல இன்னைக்கு ரொம்ப மோசமா. சரி விடு, இப்ப என்ன இதை வச்சு என்ன ஒரு அடுத்த மேட்ச் என்ன வெள்ளிக்கிழமை வரைக்கும் பேசுவீங்க. வெள்ளிக்கிழமை மறுபடியும் கம்பேக் தான், ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களை. அடுத்த மேட்ச் வேற டீமை ஷார்ட் அவுட் பண்ணணும், அப்பதான் ஆர்சிபி காரணங்களோட ஓரளவுக்கு ஆட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோ
மேட்சை மட்டும் ஜெயிச்சானுங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நம்மள வச்சு செஞ்சிருவானுங்க. இல்ல இப்ப என்ன தெரியுமாடா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்ப என்ன தெரியுமா ஆச்சு, இவனுங்க இப்ப இந்த மேட்சுக்கே வந்துட்டு இவன் தான் பத்துலாம் இருக்கான் பாரு, ஒவ்வொரு போனுக்கு ஒவ்வொரு விக்கெட்டுமே போன் அடிச்சு சிரிக்கிறான். எனக்கு வந்துட்டு நான் பாக்குறதே ஆபீஸ்ல உட்காந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல பாத்துட்டு இருக்கேன். இவன் போன் அடிச்ச உடனே கட் ஆயிடுது. இவன் போன் அடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு விக்கெட் விழுவுது. இப்ப எப்பப்பெல்லாம் போன் அடி டிசைட் பண்ணிட்டேன், போச்சு ஏதோ ஒரு விக்கெட் இது விழுந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிம்மதியா மேட்ச பார்க்க விடுங்கடா. இப்ப விக்கெட் விழுந்தா என்ன 49 ஆல் அவுட் ஆகணும்னு நினைச்சீங்க. 49 ஆக கூடாதுன்னு தான் நினைச்சேன். சத்தியமாவே நீங்க ஆக கூடாது, ஆயிட்டீங்கன்னா வந்துருவான்னு தான் நினைச்சேன். அப்புறம் எதுக்குடா போட்டு குரூப்ல போட்டு அந்த அடி. ஆயிடாதீங்கன்னு நான்லாம் மெசேஜ் ஓபன் பண்ணவே இல்லை பேசுற வரைக்கும். மச்சான் எனக்கு எங்கேயோ வந்துட்டு சின்னதா ஒரு நம்பிக்கை இருந்துச்சுடா, ஏதோ வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவானுங்க ஒரு 130. ஆனா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அந்த மிஸ்ஃபீல்டு கேட்ச் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, ஓகே இவனுங்க நீங்க தோக்கணும், இவனுங்க நீங்க தோத்தாதான் உள்ள வந்துட்டு நல்லா அவனுங்க டிஸ்கஷன் பண்ணி என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி செட் பண்ணுவானுங்க. பொதுவா பார்த்தா நான் 4-5 மேட்சுக்கு அப்புறம் தான் மைக்கேல் லெஸி ஃபிளமிங்லாம் உள்ள வருவானுங்க. மொதல் மேட்சே வந்துட்டானுங்க. மாப்பிள்ள ஓவர்டன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உள்ள ஆடு அப்படின்னு வேலைக்கு ஆகல. சிஎஸ்கேவோட எல்லா முயற்சிகளும் இன்னைக்கு பறிபோனது. பவுலிங் தான் வீக்குன்னு பார்த்தா பேட்டிங் அதை விட மோசமா இருக்கீங்களா? பேட்டிங் வந்து இம்மெச்சூரிட்டி இருக்கு, வீக் இல்லப்பா, மெச்சூரிட்டி இல்லாம ஆடணும். நாங்க தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. நாங்க இப்ப சாம்சன் ஃபார்ம்ல இருக்கிறான், ஓகேவா? வாஸ் குட் ஃபார்ம் இன் டொமஸ்டிக், மெச்சூரிட்டி இல்ல. நாங்க வந்து பேட்டிங் மோசம் இல்ல, இம்மெச்சூர் லைனப்ல போயிட்டோம். அடுத்த மேட்ச் வந்து நாங்க வந்து எங்களை பில்ட் பண்ணிட்டு வந்து மெச்சூரிட்டி இல்லங்கறியா? அப்போ நான் என்ன சொல்றேன், அதுதான்டா இம்மெச்சூரா இவங்க தேவையில்லாம விக்கெட் விட்டுருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் டவுன் ஆட வச்சிருக்கலாம், பேட்டிங் ஆர்டர் டெப்த் செட் பண்ணிருக்கலாம். ஓகே, இப்போ கத்துக்கிட்டோம் நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு. அடுத்த மேட்ச் சரி பண்ணிட்டு வந்து ஜெயிச்சு கப் அடிக்கிறதுல எங்களுக்கு புதுசு இல்லடா. பிராக்டிகலா கொஞ்சம் கஷ்டம் தான். கம்பேக் எனக்கு என்னமோ அவன் அப்ரோச்சே வந்துட்டு சுத்தணும் அந்த மைண்ட் செட்டா தானே இருந்தான். அவன் வந்துட்டு 2-3 பால் பேட்ல வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஆடலாம் அந்த இதுவே கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாட்லாம் 9 பாலுக்கு 2 ரன் இருந்தான். எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னடா பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாள், ஹிட் த பால், ஹிட் அப்படி மால நான் இங்க உட்காந்து கத்திட்டு இருக்கேன், பேட்டை வெயிடா பால் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணுமே அவனுமே அவுட் ஆவறதுக்கு 2 பாலுக்கு முன்னாடி வந்து சுத்தினான். அப்படி போய் தேர்ட் மேன்ல சுத்த பார்த்தான், இப்படி சுத்த பார்த்தான். ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் ரெஸ்ட்லெஸ் ஆனதுக்கு அப்புறமே தோணுச்சு விக்கெட் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு. நவுந்தா 3 ஸ்டம்பே காமிச்சு கவர்ஸ்ல அடிக்கிறதுக்கு. ஆர்ஆர் கேங் பேங்க் சிஎஸ்கே அவ்வளவுதான். ஜடேஜாவை பாத்தீங்களா மச்சான்? ஜடேஜா லைட்டா எமோஷனல் ஆனாங்களே, உண்மையா மச்சான் பாத்தீங்களா? அதாவது 4 லைன்ல போய் எமோஷனலா ஆவலடா. அவன் டூபேவை விக்கெட் எடுத்துட்டு சுடுறான், வந்து ஆமா, ஓடி ஓடி ஏன்னா குதிக்கிறான். தூபே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு, ஐ மீன் அந்த அவன் வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சதுக்கு அப்புறம் 2வது பால் டாட் ஆச்சா, அவன் ஜட்டு பையான்னு கூப்பிட்டு அவன் பொறுமையா போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சான். அடுத்த பாலே ஏதோ சொன்னான் ஜத்துபையா அப்படின்னு, ஜத்துபைன்னு கூப்பிட்டு ஏதோ சொன்னான். தூக்கி வெளியே போட்டான், தூக்கி ஒருத்தனை நிப்பாட்டினா உட்கார வச்சுட்டான். என்னடாடி எந்த சைடு திரும்பினாலும் சோகம் தான்டா. ஓப்பனிங் சொதப்பினானுங்க, மிடில் ஆர்டர் சொதப்பினானுங்க, ஃபீல்டிங்ல கேட்ச் விட்டானுங்க, பவுலிங்ல ரன் விட்டானுங்க. என்ன சொல்றது, புலம்புன்னு புலம்பியாச்சு. இதுக்கு மேல வந்துட்டு சிஎஸ்கே பத்தி புலம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த சைடு வந்துட்டு ஆர்ஆர் வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கானுங்க. அவங்களோட ஸ்குவாட் பிக்கிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தடவை வந்துட்டு. ஆக்சுவலா அவங்க பவுலிங் லைனப் பார்க்க ஸ்ட்ராங்கா இருக்கு. திடீர்னு பவுலிங் லைனப் வந்துட்டு ஸ்ட்ராங் தான், பட் நீ நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா பேட்டிங் அவனுங்க சைடு வீக் தான் இன்னுமே. லைக் ஜெய்ஸ்வால் வந்துட்டு நல்ல ஃபார்ம்லாம் இல்ல, சூரிய வந்துட்டு இருக்கிறான், அதுக்கப்புறம் பராக் இருக்கான், பராகுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா ஹெட்மேயர் தாண்டி யார் இருக்கான், ஜூரல் இருக்கான். இவங்களை தாண்டி இந்த பக்கம் கீழ டவுன்ல ஆடுறதுக்கு யாரு இருக்கான்னு பார்த்தோன்னா யாருமே கிடையாது. இந்த 5 பேட்ஸ்மேன் டானவன் ஃபெராரியா டானவன் ஃபெராரியா இருக்கான். ஹி கேன் கீப் பவுல் பேட். அது மொரட் பிளேயர். அவனே வந்து சான்ஸ் கிடைக்கல. இந்த மேட்ச் ஈஸியா முடிச்சிட்டானுங்க. டானவன் ஃபெராரியா வந்து லோவர் ஆர்டர்ல வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட். பேட்டிங் டெப்த் 8 வரைக்கும் வைக்கல, பட் ஆனா இருந்தவங்க ஒரு 6 வரைக்குமே நல்லா இருந்துச்சு டெப்த். மேபி ஒரு 160 ஜடேஜா கூட ஆடுவான் டோட்டலா இருந்திருக்கும். இம்பாக்ட்ல அதுதானே வச்சிருந்தானுங்க, இவனை டானவன் ஃபெராரியா வச்சிருந்தாங்க. ஜடேஜா ஆடும் போதெல்லாம் வந்து அவ்வளவுதான். ஏன்னா தெரியும்டா ஜடேஜா வந்துட்டு நமக்கே தெரியும். நமக்கே வந்துட்டு ஒரு நமக்கெல்லாம் வந்துட்டு ஜடேஜா எப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே மேட்ச் நம்ம கையை விட்டு போதோ தோனி கூப்பிடுவான், தம்பிக்கு வா ஒரு 2 ஓவர் போடு, ஒரு 2 நிமிஷத்துல மேட்ச் அப்படியே திருப்பிடுவான்டா. அவன் பயங்கரமான ஒரு மேட்ச் டர்னிங் எபிலிட்டி ஜடேஜா கிட்ட இருக்குது.
அதை வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு ரிக்ரெட் தான் பண்ணணும். எனிவேஸ் போயாச்சு, அந்த பக்கம் ஆடியாச்சு, பவுலிங் போடாச்சு, கன்னு எடுத்து சுத்தாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். ஆர்ஆர் வந்துட்டு பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டாக விளாண்டானுங்க. அவனுங்க சைடில் இருந்து இந்த தடவை வந்துட்டு 0% எது ஃபீல்டிங்கும் சரி, ஃபீல்டிங்லாம் வந்துட்டு பாஞ்சு பாஞ்சு பிடிச்சானுங்க. அதுவும் இல்லாமல் ஜெய்ஸ்வால் வந்துட்டு அந்த 4 லைன் வந்துட்டு நல்லா கவர் பண்ணான். அவனுங்க சைடில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எரர்னே எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ரன் ரேட் எனக்கு தெரிஞ்சு நெட் ரன் ரேட் பயங்கரமாக ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். நெட் ரன் ரேட் பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன நான் பார்க்கல, அவனுக்கு பயங்கரமாக சிஎஸ்கே இதிலிருந்து பேக் ஆஃப் பண்ணி வரணும்னா ஒரு பயங்கரமான 2-3 மேட்சஸ் வேணும். அடுத்து ஷார்ட் பீரியட்லேயே வந்துட்டு, ஏன்னா இப்போ நெட் ரன் ரேட்லாம் வந்துட்டு நமக்கு போன சீசன்ல இருந்தே தெரியுது நெட் ரன் ரேட்லாம் வந்துட்டு எவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. அதுக்கும் இந்த மாதிரி ஆனாதான் ரன் ரேட் வந்து +4.171. அவ்வளோதான். நாங்க எவ்வளோ அவளே நீங்க அப்படியே மைனஸ் எடுப்பீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மீதி இருக்கிற 13 மேட்ச்ல 10 மேட்ச் ஜெயிச்சா எதுக்கு ரன் ரேட்லாம்? புரியுது. சுனில் மச்சான் சொல்றான் இன்னைக்கு ஆர்ஆரோட கேம் பிளே ஓவராலா எப்படி இருந்துச்சு? நல்ல பிளானிங்ல வந்தானோட. அவனுக்கு ஸ்டார்டிங் அப்ரோச்சே நல்லா இருந்துச்சு. நல்லா பராக்லாம் நல்லா பவரா இருந்தான். பராக்னு சொல்லுங்க, குட்டி குட்டி பாட்டியான்னு சொல்லுங்க, குட்டி ஹர்திக் பாட்டியான்னு சொல்லுங்க. அவன் பார்த்து அவன் இவன் ஓவர்ல 100 ஓவர்ல ரிவர்ஸ் ஸ்விட்ச் அடிப்பான், கேட்ச் டிராப் ஆகும், அடுத்த பால் நான் அப்படிதாண்டா அடிப்பேன்னு சொல்லிட்டு 6 அடிச்சுட்டு நிக்கிறான்டா அவன். நம்ம மெயின் ஸ்பின்னரையே போட்டு அழகான அடிப்பான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டான். இவனுக்கு இதுக்கு மேல என்ன சொல்ல போறானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பின்னு போடவும் ஆள் இல்லாம போயிடுச்சு. இப்போ போஸ்ட் மேட்ச்ல வேற பிளம்பிங் கிட்ட கேட்பாங்க, தலைவர் என்ன சொல்ல ரெடியா இருக்கான்னு தெரியல. வச்சிருப்பான் அவன் டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு இது வச்சிருப்பான், வருவானாங்க இதுக்குதான் நாங்க பேர் போனவங்க அப்படின்ட்டு வந்துருவான். தலைவர் முட்டு கொடுக்க முடியாத ஒரு மேட்ச் மச்சான் எனக்கு பொறுத்த வரைக்கும். என்ன மச்சான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சில ப்ராமிசிங் இருக்கு மச்சான். சர்ஃப்ராஸ் கான் ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு, நல்லா அக்ரெசிவா விளையாடுறான். ஏதாவது அவனுக்கு ஏதாவது ஆங்கர் இஷ்யூ ஏதாவது இருக்கான்னு தெரியல. அது ஒரு மாதிரி எல்லா பாலும் அடிப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறான். நீ விட்டுற கொஞ்ச நாள் ஃப்ரீயா விட்டு கூட ஆடுறன்ற மாதிரிதான் இருக்கு. அப்படிதான் எல்லாத்துக்குமே ரன் அப்லயே இருக்கான். நான் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கான். அவங்க நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்தா துடிக்கிறான், பேட்டிங் போகணும்னு சொல்லிட்டு ரன் அப்லயே இருக்கான். நிறைய பால் இதுல பவுலர்ஸ்ல த்ரோ எல்லாம் அடிக்கிறானுங்க, திடீர்னு மாட்டிக்கிட்டான்னா அந்த மாதிரிலாம் விக்கெட் போகும். அதெல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் இல்லாம நீ இன்னொன்னு நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ஸ்வீப் ஷாட்டுக்கே போற மாதிரி இருக்கு. பால் போட்டாலுமே அவன் ஸ்வீப் ஆடவே ட்ரை பண்றானோ மேபி நமக்கே தெரியும். எல்பியே தேவையில்லாம வாங்கியிருக்கான் அதனால. ஸோ அதனால வந்துட்டு அந்த கொஞ்சம் வந்துட்டு ஷார்ட் பிக்கிங் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவான். ஸ்பின்னர்ஸ் போட்ட உடனே நான் ஸ்வீப் பண்றேன்ட்டு நெக்ஸ்ட்ல ட்ரை பண்றதுலாம் வந்துட்டு இங்க ட்ரை பண்ணிருக்கான். கரெக்டா செட் ஆகணும். இல்லைன்னா ஜடேஜாவெல்லாம் அடிக்க முடியுமாடா ஸ்வீப்? அவன் போடுற 98 99க்குலாம் வந்து ஸ்வீப் ஆட முடியுமாடா? எவனா தூக்கி ஒரு 80 85ல போட்டானா ஆள்லாம். போடுறது 95 அபோவ் தான் போடுறான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பவுலர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்வீப் அடிக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனிவேஸ் வந்துட்டு இன்னைக்கு ஒரு மரணமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்ஆர் கிட்ட இருந்து. ஒண்ணுமே அவனுங்க இந்த பக்கம் சிஎஸ்கே எந்தெந்த பக்கம் அவ்வளோக்கா மிஸ்டேக் பண்ணானுங்களோ ஆர்ஆர் வந்துட்டு அந்த சைடு அவ்வளோக்கா மிஸ்டேக்கே பண்ணல. மொத்தமாகவே பார்த்தா நமக்கு வந்துட்டு அந்த வடிவேல் சொல்லுவாங்கல்ல, அந்த கடையை சாத்திரி கிளம்புற மாதிரி தான் எனக்குலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. என்ன ஒரு 10 ஓவரில் அடிப்பானுங்களா இல்லை 15 ஓவர் 8 ஓவரில் முடிப்பாங்கிறதா மேட்சாக இருக்கு. முடிச்சிட்டானுங்க ஒரு வழியா. அது பேட்டிங் கொலாப்ஸ் எப்படி தெரிஞ்சு போச்சு, ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துல தெரிஞ்சிருச்சு. அது அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சிருச்சு ரைட்டுன்ட்டு. கீழே யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எவன் என்ன ஆடுவானும் தெரியாது, எவனா ஆடுனா உண்டுன்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எல்லாம் வந்துட்டு அவுட் ஆயிட்டானுங்க. தோனி இல்லடா, தோனி இல்லாம ரெக்கார்டு ரொம்ப மோசமா இருக்கு. தோனி இல்லாம ஒரு 6 மேட்ச் ஆடி இருக்கோம், அதுல 5 மேட்ச் தோத்துருக்கோம். ஒரே ஒரு மேட்ச் 2010 வின் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். டீம் அந்த நிலைமையில இருக்கு. ஃபீல்டிங் நம்ம தேவைப்படுறான், ஃபீல்டிங் அந்த இது பண்றதுக்கெல்லாம் கிரவுண்ட்ல அவனோட பிரசன்ஸ் தேவைப்படுது சென்னைக்கு. அதுதான் என்னன்னா, நீ தோனி வந்துட்டு சேரை போட்டு கூட கீப்பிங்ல வந்து உட்காந்துக்கோ, தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஃபீல்ட் செட் போட்டு பண்ணு அங்கேயும் இங்கேயோங்கிற மாதிரி இருக்கு. ஃபீல்ட் செட்டிங் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவுமே வந்துட்டு பரிதாபமான ஒரு நிலையில இருக்கு மச்சான். பாவமா இருக்கு எனக்கு ருத்ராஜை பார்க்கும்போது. ஏன்னா எல்லா பிளேயர்ஸ் இருக்கானுங்க, ஆனா எதுவும் பண்ண மாட்டேங்கிறானுங்களே, ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்லை இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பேட் டே. எனக்கு ஃபோன் பேல போனா அடிச்சுட்டே இருக்கிறானுங்க இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே. வெறும் போராட்டமா இருக்குது. 200 பேர் சேஸ் பண்ணிட்டானுங்களா 15 ஓவர்ல. நான் தான் சொன்னேன், அவனுங்கெல்லாம் அண்டர் 16ல போடுற மாதிரி போட்டானுங்க அவங்களுக்கு பால். இன்னைக்கு தான் நிஜமாலுமே வந்து சூப்பரா போட்டானுங்க. இன்னைக்கு பவுலிங்லாம் வந்துட்டு பேய் மாதிரி இருந்தானுங்க. எனிவே சிஎஸ்கே வந்துட்டு முட்டே கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனு. நம்ம நல்லாவும் பேட்டிங் ஆடல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவனுக்கிட்ட கான்வர்சேஷனை முடிச்சிட்டேன் நான். பாவம் அவன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு அது ஃபுல்லா இருந்துச்சு. 11 ஓவர்ல மேட்ச் முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன், ஒரு ஓவர் விட்டு வச்சிட்டானுங்க. சொல்லு என்ன நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேக் தருவோமா? we are known for comeback டா. அடுத்த மேட்ச் வந்து நம்ம பண்ண மிஸ்டேக்லாம் சரி பண்ணிட்டு, இட் வாஸ் லாங் டோர்னமெண்ட்.
எப்பயுமே சான்ஸ் இருக்கு. 13 மேட்ச் இன்னும் இருக்கு. பிளேயர்ஸ் இருக்காங்க, இன்ஜுரியில இருந்து பிளேயர்ஸ் வருவாங்க. டீம் செட் பண்ணுவோம், மிடில் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், நல்ல டீம் செட் ஆகும், பிரச்சனையே இல்லை. நம்ம மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் மேட்ச், அது சரி பண்ணிட்டு இப்படி முட்டு கொடுக்க முடியும், இப்படிதான் முட்டு கொடுக்க முடியும். சரி, வந்துட்டு மொதல் மேட்சை வச்சுட்டு எப்பவுமே டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தடவை நாங்க அந்த தூண்டுகோல் எடுத்துக்கிறோம். மொதல் மேட்ச் தோத்தாதான் நாங்க கப்படிப்போம். மச்சான், எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம், கம்பேக் கொடுப்போம்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன சொல்லிட்டு. நாளைக்கு பார்க்கலாம். பை 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 பை. பார்க்கலாம். பாய் பாய் மச்சி. பாய்டா. பாய் 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 பாய்.